வணக்கம், நான் உங்க வசன் டிடிஎஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, நம்ம டெல்லியில தான் இருக்கோம். இன்னும் டெல்லியை விட்டு கிளம்பவே இல்லைங்க. ஏன்னா நேற்று தான் வந்து இப்போ பைக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணி விட்டு வந்தோம். நேற்று தான் சரி விடுங்க, ஏதோ ஒரு நாள் விட்டுட்டு வந்தோம். ஸோ வந்து பைக்கில் வந்து சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்குங்க. ஸோ வந்து மிரர் வாங்கணும், அதுக்கப்புறம் மொபைல் ஹோல்டர் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயரில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சரே ஆகாத மாதிரி ஏதோ லிக்விட்லாம் இருக்காமா, அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம டாப் ரேக் இருக்கு இல்லைங்க, அது உடஞ்சிருச்சு. ஸோ வந்து புதுசாக ஒன்று மாற்றணும். ஸோ வந்து இதுக்கெல்லாம் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம டெல்லியிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இருக்காமா, கருள் பாக் அப்படின்னு ஒரு இடமா. ஸோ வந்து அங்கே வந்து பைக்குக்கு சம்மந்தமான எல்லா பொருளும் கிடைக்கும், ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஷோரூமில் கூட அதே தான் சொன்னாங்க. அண்ட் வந்து நம்ம பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தாங்க சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம டிடிஎஃப் தாங்க, வேற லெவலு. ஸோ வந்து அங்கே ஒருத்தர் வந்து ஆபாச உடையில் வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து நம்ம மாப்பிள்ளை தாங்க. ஸோ வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கான். எப்பா அந்த காதில் இருக்கிற 2000 ரூபாய் பஞ்சு மைக்கை எடுத்து வெளியே போடுப்பா, அது முடியலைங்க. உண்மையா அது என்னைக்கு 2000 ரூபாய் கொடுத்து வாங்கினானோ அன்னையிலேருந்து அந்த காதை விட்டு இறங்க மாட்டேங்குது. பாத்ரூம் போகும்போது கூட ஹெட்செட் போட்டு தான் போறான். போனே இல்ல, ஹெட்செட் மட்டும் போட்டு என்னடா பண்ற. அண்ட் வந்து இப்போ சூப்பர் பைக்லாம் வந்து அங்கே ஒரு நல்ல ரேட்டில், கம்மி ரேட்டு கிடையாது, நல்ல ரேட்டில் வந்து ரெண்டல்லாம் கொடுக்குறாங்களாமா. அப்படி சப்போஸ் ஏதாவது செம்மையான ஒரு சூப்பர் பைக் கிடச்சிதுன்னா அந்த பைக்கை வாங்கி நம்ம அப்படியே லடாக் போக முடியுமான்னு யோசிக்கலாம். ஸோ வந்து பெரிய பவர்ஃபுல்லான இன்ஜின் எடுத்துகிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப ஆசை, காசு கொடுத்து தான் வாங்க முடியல. சரி ரெண்ட் ஏதாவது எடுத்து ஓட்டலாமே தான். ஸோ வந்து நம்ம டிடிஎஃப் தாங்க. ஸோ வந்து இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவர் வந்து பண்ண நம்ம டைம் ட்ராவலர். ஸோ வந்து நம்ம டெல்லியில தூங்கட்டும். அவர் பேர் கும்பு. என்ன பேர் வச்சிருக்கோம்? அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? தூங்காம என்ன பண்ணுவாரு? கும்பான்னு வச்சுட்டு சிம்பா மாதிரி கும்பா. இது இந்த நாடகத்துல ஒரு செம்பா தானே? இல்ல அந்த சிங்கம். ஓ, அதுக்கு பேர் செம்பாவா? சிம்பாடா, செம்பா நாடகத்துல வர்ற பொண்ணுடா. ஸோ வந்து டிடிஎஃப் இது நாங்க பாத்தீங்களா, இப்போ காலையிலங்க, இது சாயந்தரங்க, ஒரு 4 மணி 5 மணி ஆச்சு. ஸோ வந்து இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கும்பா தன்னுடைய வேலையில தான் இருக்காரு. எப்படி இருக்காரு பாத்தீங்களா சார்? என்னங்க சார், அவனை எழுப்பி விடாம இருந்திருக்கணும், இன்னும் காமிச்சிருக்கலாங்க. நம்ம கும்பாவோட தன்னோட வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார். கும்பானா என்னென்ன அர்த்தம் வந்து பார்த்தா, கும்பகர்ணன் பேர் வைக்கலாம்னு நினைச்சோம். சரி கும்பகர்ணன் வேணாம், ஏதாவது ஸ்டைலா வைக்கலாமேன்னு சொல்லி கும்புன்னு வச்சேன். அதை வந்து கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணி கும்பான்னு பேர் மாற்றியாச்சுங்க. ஸோ வந்து இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பைக் வேற லெவலில் ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சுங்க நம்ம பைக்கு. சும்மா லைட்டாக த்ராட்டில் போனாலே இப்படி சீரிப்பாயுது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த சத்தம். ஸோ வந்து உண்மையை சொல்ல போனா இந்த டெல்லியில வந்து இது சொந்த ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம பசங்க எல்லாம் இருக்காங்களா, வந்து ஜாலி பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு. ஸோ வந்து எங்களுக்குள்ள எவ்வளவு பழக்கம்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கூட இல்லைன்னா 5 டேஸ். ஸோ இந்த 5 டேஸ்லயே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டோம். அவன் வந்து இங்க ஒருத்தர் இருப்பாருங்க, அவர் பேர் என்னன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா சிட்டு. அவரை தாங்க மிஸ் பண்றோம் இந்த vlogல. ஸோ இந்த வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும், சூப்பரான கேரக்டர். அடுத்த vlogல நான் உங்களுக்கு அவரை காட்டுறேன். மேபி போன vlogல வந்திருப்பாரு அந்த கார் டிரைவர் தான். நம்ம எங்களுக்கெல்லாம் வந்து அவர் தாங்க டிரைவர். வந்து ஆனா பக்கத்துல டீ கடை வரைக்கும் போனோம்னா இதோ வந்துட்டேன் கார் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கார் எடுத்துட்டு வந்துருவாரு. ரொம்ப சீக்கிரம் கூட்டு போயிடுவாரு. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா கூட்டு போயிடுவாருங்க. அவ்வளவுதான், மித்தபடி வருது இல்ல. ஓகே டிடிஎஃப் மிச்சதெல்லாம் வந்து நான் மோட்டோ விளாகிங்ல கண்டினியூ பண்றேன். வாங்க டிடிஎஃப் பைக் எடுத்துட்டு போக விளாக் பண்ணலாம். என்ன மாசா மோட்டோ விளாகிங்ல கண்டினியூ பண்றேன்னு சொன்னா மறுபடியும் கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். டிடிஎஃப் இங்க வந்து ஒரு விஷயத்த காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இருங்க, தெரியாம காட்டுறேன், இல்லைன்னா அம்மாக்காரங்க கோச்சுப்பாங்க. ஸோ உங்களுக்கு புறா தெரியுதா? புறா கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புறாவோட குட்டிங்க. ஸோ வந்து இங்கே தான் முட்டை போட்டு முட்டை பொரிச்சிருக்காங்க. ஸோ வந்து இவ்வளோ நாள் இங்கே தாங்க இருந்தாங்க. பட் பரவாயில்லைங்க, நம்மளையும் அந்த புறா எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டேங்குது, நாங்களும் அந்த புறாவை எதுவுமே தொந்தரவு பண்ண மாட்டேங்கிறோம். நான் என்ன சொன்னேன்னா அண்ணா கிட்ட, இது வந்து ஆக்சுவலி அண்ணாவோட வீடு, ஆனால் இந்த புறாவை அப்படியே வளர்த்திக்கோங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். பட் இவரு தான் இருந்துட்டு வேணாம், அந்த புறா அப்படியே பறந்து போயிடும், அதனால அது மனசுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ வந்து அது வளர்த்துட்டு அதுவே கிளம்பி போய்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து அம்மா வந்து பறந்து போயிடுச்சு, பாப்பா மட்டும் காட்டுறேன். அம்மா மீறி வந்துட்டாங்க. ஓகே நான் பறந்துச்சு. அப்புறம் இன்னொரு புறா இதுதாங்க அந்த குட்டி. ஸோ அந்த அம்மாவை காமிச்சிருங்களேன், இதோ அங்கிருந்து எங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நான் அவங்களை இங்கே வர சொன்னா நீங்க கூப்பிட்டா வரதா?
ஆனால் நம்மளை ஒன்றும் பண்ணாது. எப்போவுமே வந்து பாருங்க இந்த மாதிரி குட்டி, அதாவது எப்படி சொல்கிறது, முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சக்கப்புறம் ஸோ வந்து அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ கோழி, அதுக்கப்புறம் மாடு கூட சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம முட்டுற மாதிரி வரும். ஸோ வந்து நாயெல்லாம் கடிக்கிற மாதிரி வரும். பட் இந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணலைங்க. ஸோ வந்து குட்டிக்கிட்ட இவ்வளோ க்ளோஸில் இருக்கும். நாங்கள் வந்து ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பட் அம்மா இங்கேருந்து சும்மா ஜாலியாக தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. ஆக்சுவலி எனக்கு புறா வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. பார்க்கலாங்க, ஃபியூச்சரில் பார்க்கலாம். குரங்கு, புறா எல்லாத்தையும் வாங்கி வச்சிடலாம். வீட்டில் நம்ம எல்லாத்தையும் வளர்த்தலாம். ஓகே வாங்க, மிச்சம் நான் மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேங்க. சரிம்மா, போயிட்டு வரோம். பார்த்து சேஃபாக இருங்க. அண்ணா போகலாமா? டிடிஎஃப் நம்ம கும்பாவும் நம்ம அஜீஸ் மாப்பிள்ளையும் தூங்குறாங்க. அதாவது அஜி வந்து எடிட் பண்ணுறான், நம்ம கும்பா வந்து தூங்குறான். ஸோ வந்து நான், நம்ம அண்ணா, அதுக்கப்புறம் இன்னும் 2 பசங்க மட்டும் தாங்க போகிறோம். சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்குது, அதனால் போய் டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலான் இருக்கோங்க. இந்த ஏரியா ஃபுல்லாமே நம்ம தமிழ் பீப்புள்ஸ் தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் நான் இருப்பாங்க இங்கே மட்டும்? 3000 பேர் 5000 பேர் இங்கே மட்டுமே வந்து பார்த்தா தமிழ் பீப்புள்ஸ் வாழ்கிறாங்கங்க. செமல்ல ரைட்டா? எனக்கு ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே தாங்க ஃபீலு. நம்ம டெல்லியில் இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலே கிடையாது. ஸோ வந்து எங்கே போனாலும் நம்ம எந்த ஹிந்தி வார்த்தையும் பேச தேவையில்லை, எல்லாமே அண்ணாங்களே பார்த்துக்கிறாங்க. சரி, இவங்க கூட இருந்தால் ஹிந்தி கற்றுக்க முடியும் நானும் நினைக்கிறேன். பட் ஒன்றுமே சொல்லித்தர மாட்டேங்கிறாங்கங்க. நான் எதை ஹிந்தி சொல்லிக்கொண்டா கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்குள்ள கொஞ்சம் ஒரு 10% 20% கற்றுக்கணும். வீடியோ ஆஃப் ஆகிடுச்சா ப்ரோ? ஆனில் தான் ப்ரோ இருக்குது. இல்லை, அது டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுச்சு. நான் கூட என்ன நினச்சிட்டேன் தெரியுமா, சரி தனியாக தான் மறுபடியும் புலம்பிட்டு வருமோன்னு நினச்சிட்டேன். கேமரா ஆனில் தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஷோரூமில் பைக் சர்வீஸ் பண்ண விட்டுருந்தோம் இல்லைங்க, அங்கே வந்து ஃபுல் சிஸ்டம் கேட்டிருந்தேன். பட் ப்ரைஸ் வந்து 1,00,000 எவ்வளவோ சம்திங் சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ ரூபாய் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சரி ஃபுல் சிஸ்டம் வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் ஸ்லிப்பான வந்து இவ்வளோ தைரியமாக இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு காரணம் என்னென்னு வந்து பார்த்துட்டுனா, எப்போவுமே இது லைஃப் டைம் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் ஃபுல் சிஸ்டம் அப்படி நான் யூஸ் பண்ண மாட்டேன். காரணம் வந்து ரொம்ப லவுடாக இருக்கும். ஃபுல் சிஸ்டம் போட்டால் மைலேஜ் சுத்தமாக கிடைக்காதுங்க. ஒரு 6, 5 எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். நம்ம ஓட்டுக்கலாம் 5, 4 தான் எதிர்பார்க்கலாம். அந்த 5, 4 வச்சுட்டு லாங் ரைட்லாம் சுத்தமாக வாய்ப்பில்லை. அது வந்து அந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம வந்து மெதுவாக போனாலே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸ்வீட்னஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும், லவுட்னஸும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. தமிழ்நாட்டில் ஒரு அண்ணா இருக்காருங்க. ஸோ வந்து சூப்பர் பைக்குக்கெல்லாம் சூப்பராக பார்ப்பாங்க. நான் வந்து அந்த காமிச்சல சென்னை பைக்கர்ஸ் பிரதீப்னா, ஸோ வந்து அந்த அண்ணா தான். இப்போ கூட ரீசெண்ட் டைமில் ஒரு இஷ்யூவில் மாட்டினாங்க. என்ன இஷ்யூ ஆகிடுச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டிங் நம்பர் பிளேட்ஸ் எல்லாம் வந்து வண்டியில் மாட்டியிருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் எல்லா பிட் ஷாப்லேயும் அது இருக்குங்க. தமிழ்நாட்டுன்னு சொல்லி இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிட் ஷாப்லையுமே அந்த ஃபோல்டபுள் நம்பர் பிளேட்டுங்கிறது இருக்குது. இது வரைக்கும் எங்கேயுமே ஆகாத பிரச்சனை தமிழ்நாட்டில் அந்த ஒரே ஒரு கடையில் மட்டும் ஆயிருக்கு. ஸோ வந்து எனக்கே வருத்தமாக போச்சு. ஏன்னா அவ்வளோ தங்கமான கேரக்டர். மேபி பொலிட்டிக்ஸ் கூட இருக்கலாங்க. ஏன்னா இந்த பைக்கிங் ஃபீல்டில் அவ்வளோ பொலிட்டிக்ஸ் இருக்குது. நாளைக்கு நம்ம வேறு டிடிஎஃப் கியர்ஸு அந்த மாதிரிலாம் கடை வைப்போம். ஸோ வந்து நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரில. பட் நம்மளத்தோட கொஞ்சம் யோசிப்பாங்க, ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க டிடிஎஃப். அதுக்கெல்லாம் பயந்தவங்களாம் நம்ம வாங்க பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் அந்த பிரச்சனைலாம் வெளியே வந்துட்டாரு. ஸோ வந்து அவங்கக்கிட்ட நம்ம அரேஞ்ச் பண்ண முடியுங்க. டைட்டானியம் மெட்டல்லையே நான் கேட்டிருக்கேன், எஸ்எஸ்ல நான் கேட்கல. ஸோ வந்து டைட்டானியம்லேயே கேட்குறேன். ஏன் டைட்டானியமில் கேட்குறேன்னா, பைக் அவ்வளோக்கா சூடாகாதாமாங்க. சேம் டைமில் டக்குன்னு குறைஞ்சிடும். இப்போ நம்ம இந்த எக்ஸாஸ்ட்லாம் எங்கேருந்து எவ்வளோ ஸ்பீடில் ஒரு 200, 240லேயே க்ரூஸ் பண்ணிட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வண்டியை சும்மா நிறுத்தினாலே போதும், டக்குன்னு கூல் டவுன் ஆகிடும். ஆனால் அங்கே பாருங்க, நான் பேக் எடுத்து முன்னாடி போட்டு போயிட்டு இருக்காங்க. பொண்ணை பார்க்காத ரோட்டை பாரு பொண்ணை பார்க்காத. அவங்க பேக்கை வந்து முன்னாடி போட்டு போயிட்டு இருந்தாங்களா, அவங்கள பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா கார் வந்துருச்சு. பட் ஷாக் ஆகல, லைட்டாக பார்த்துட்டேன் முன்னாடியே. இப்போ வந்து நம்ம டெல்லியில் எந்த ஏரியாவில் ஓட்டிட்டு இருக்கோம்னா, அக்ஷதராம் அப்படிங்கிற ஊரில் தாங்க பைக் ஓட்டிட்டு இருக்கோம். இப்போ இங்கேருந்து நம்ம கருள்பாகுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னா ஜஸ்ட் 8 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கு. டக்குன்னு போயிடுவோம். வாவ், அப்படியே ஃபுல்லாக கருமேகமாக இருக்குங்க. மழை வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த டெல்லி நிறைய இடத்துல பாராட்டணுங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஹெல்மெட்டோட தான் பார்க்க முடியும். பில்லியன் ரைடரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம எப்போவுமே பில்லியன் ரைடர் யார் கூட கூப்பிட்டு போனோம்னா மேக்ஸிமம் ஆஃப் டைம் அவங்களையும் ஹெல்மெட் போட வச்சுருவோம். சில டைம் மட்டும் மிஸ் ஆகிடும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க ஹெல்மெட் போடலனாலும் ஃபைன் ஆமாம். எவ்வளோ ரூபாய்னா 1000 ரூபாங்க.
அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் அவங்கக்கிட்ட இல்லைன்னா 5000 ரூபாய் ஃபைனு, அவங்கக்கிட்ட ஆர்சி புக் இல்லைன்னா 20000 ரூபாய் ஃபைனு. பைக்கை வாங்கி வச்சுப்பாங்க, 20000 கொடுத்தா தான் பைக்கு திருப்பி கொடுப்பாங்களாம். சில வாட்டி பர்மனெண்ட்டாக சீஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்காமா, அவங்களோட மைண்ட் செட்டு பொறுத்தாமாங்க. எந்த போலீஸ்கிட்டையும் பெருசாக மாட்டலைங்க. ஸோ வந்து மிலிட்ரி அண்ணாங்களை மட்டும் நான் ஒரு டைம் பார்த்தேன் படத்துக்கு போகும்போது. அவங்களும் எதுவும் எக்ஸாஸ்ட் எல்லாம் பார்த்ததுக்கு எதுவும் பிடிக்கல. எந்த படத்துக்கு போகும்போதுன்னா இந்த காற்று வாக்கில் 2 காதல் அந்த படத்துக்கு போகும்போது தான் 2 மிலிட்ரி அண்ணாங்க மட்டும் பிடிச்சி லைசன்ஸ்லாம் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. பைக் புக் பற்றி கூட எதுவுமே கேட்கல. ஸோ வந்து இங்கே எக்ஸாஸ்ட்டுக்கெலாம் கொஞ்சம் பிரச்சனை தாங்க, சொல்லி வாய முடியல. பிடிச்சிருக்கணும், அப்புறம் என்னைய நானே திட்டிப்பேன். உனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அடிச்சுக்க வேண்டியதான். டிடிஎஃப் ஆம்புலன்ஸில் போகிறவங்களுக்கு யாருக்கும் இதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. அண்ட் வந்து மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்ல மழை வர ஆரம்பிச்சிரும்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். என்னன்னா சூப்பர் பைக்கு, சூப்பர் பைக் விற்கிறாங்களா? இருங்க பக்கத்தில் போக நான் மிரண்ட போகுது. ஹயபுசானா டிடிஎஃப் ஒரு ஹயபுசா நிற்குது. போய் என்ன ப்ரைஸு ஏதுன்னு கேட்டு வந்துடலாங்க. எக்கச்சக்க பைக்ஸ் நிற்குதுப்பா. ஒரு Z800 நிற்கிது, பென்லி 600 நிற்கிது, Z900 ஓல்டு மாடல் நிற்கிது, ஹார்லி டேவிட்சன் நிற்கிது. இது வந்து பென்லி 600. அது பக்கத்தில் 300 650. 300 இந்த பைக்கு. இந்த பைக் கிடையாது, அது BMW கிடையாது. நீங்கள் சொல்கிற பைக் எதுன்னு நான் கரெக்டாக சொல்லட்டுமா? மங்காத்தா படத்தில் வீலிங் அடிச்சுட்டே தலைவன் வருவான்ல, அந்த பைக்கு தான் கேட்குறீங்க. அந்த பைக் வந்து CBR 650. இப்போ அடிச்ச பைக்கு இந்த படத்தில் கேட்குறீங்களா? வலிமை படத்தில் அடித்தது டுகாட்டி ஸ்ட்ரீட் ஃபைட்டர். இதில் புஷா பார்க்கணும், ஹை புஷாவை. இங்கே பைக்கு ரெண்டலுக்கெல்லாம் கிடைக்காதுங்களாமாங்க, ஒன்லி சேலாமா. ஸோ வந்து இங்கே இருக்கிற பைக்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக் என்னென்னா நம்மளோட புஷா தான். பட் புஷாவோட ப்ரைஸ் மட்டும் எவ்வளோ சொன்னாங்க? 13,25,000 சொல்கிறாங்கங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர்? 13,000 ஓடிடுச்சு. ஓகே ஓகே, பாவம் நம்ம வாங்க மாட்டோம்னு நினச்சிட்டாங்க போல், பெருசாகவே கண்டுக்கல. இல்லை ப்ரைஸ் எதாவது கேட்க போயிருக்காங்களா? சே முதல்ல கற்றுக்கணுங்க மரியாதைங்கிறது, எந்த கடையாக இருந்தாலும். கேட்டு பாருங்க. ஆனால் உட்காந்து பார்க்கலாமான்னு கேளுங்க. இல்லை கேட்டுருங்க. பேட்லாக் போட்டிருக்காங்களாமாங்க, அதனால உட்காந்து பார்க்கக்கூடாதாம்மா. உண்மையை சொல்ல போனால் பெஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருந்தா நானே வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இவனுங்க நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல. ஸோ வந்து இந்த கடை வேணாம், ரிஜெக்டட். வாங்க நான் வேறு கடைக்கு போகலாம். பெருசாக எதுவும் ஒழுக்கமாக நடந்துக்கலைங்க, எனக்கு பிடிக்கலைங்க. நம்மகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியணும்ல. இந்த பென்லி 600 எக்ஸாஸ்ட் நோட் சூப்பராக இருக்குண்ணா. ஆமாம், அது 600cc தான் அது. ஆனால் சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே, யூட்டன் போட்டு வர்றதா? ஓகே. பெரிய பெரிய பொருளை விற்கிறவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுற பெரிய தப்பே இதுதாங்க. ஸோ வந்து ஒன்லி சூப்பர் பைக் ஃபீல்டு மட்டும் நான் சொல்லலை, இந்த மாதிரி ஃபோன் கடை அவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ ஆப்பிள் கடையில் போய் ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினச்சோம்னா வைங்களேன், அவங்க நினச்சிடுவாங்க சரி இவங்கெல்லாம் வாங்க மாட்டாங்க, சும்மா வந்துட்டு பார்த்துட்டு ரேட்டை மட்டும் கேட்டுட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் ஒழுக்கமாக நடந்துக்க மாட்டாங்க. திடீர்னு காசு எடுத்து நீட்டி இதை பேக் பண்ணுங்கன்னு சொன்னால் அலண்டுருவாங்க. இவங்களும் அந்த மாதிரி தான் நினச்சிட்டாங்க போல், தெரில. மேபி அவங்க எப்பவுமே எல்லாத்தையும் டீல் பண்ணுற விதமே இப்படி தான் போல். கடுப்பாக இருந்துச்சுங்க உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு முன்னாடியே நடந்திருக்கு. நம்ம பைக் வாங்கும்போது குழு குழு குழுன்னு இருக்குண்ணா. அப்பா என்னது ரொம்ப நாள் கழிச்சு குளிக்கிறீங்களா? மலையிலையா? நான் கூட என்னடா இது இத்தனை நாள் நம்ம ஒரு டர்ட்டி ஃபெலோ கூட தான் சுற்றிட்டு இருந்தோமோன்னு யோசிச்சிட்டேன். ஜஸ்ட் ஃபார் பண்ணுங்க, இன்னைக்கு தான் அந்த குளிச்சர். என்னன்னா பா எத்தனை பைக்கு, அடடா. ஓகேங்க. ஸோ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் வ்ளாக் பண்ணுறேன். டைம் வந்து 6 மணி ஆச்சுங்க. ஸோ வந்து மழை வந்து இப்போ என்ன அடித்து பிரிக்க ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு ஓடி வந்து ஒரு கடைக்கு கீழே வந்து நாங்கள் அடைக்கலம் புகுந்துட்டோம். இங்கே வந்து இப்போ என்ன ஒரு ஸ்நாக்ஸ் கடை மாதிரிங்க. இதுதான் அந்த ஸ்நாக்ஸு. ஸோ வந்து இந்த பூரியை வந்து கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் குழம்பு ஊற்றி கொடுத்துருவாங்க, உடச்சி உள்ளே டிப் பண்ணி சாப்பிட்டுக்கணும். ஆனால் இதுக்கு பேர் என்னென்னா கச்சோடி. இவ்வளோ நேரம் சரியான மழை, அதனால தான் கேமராவே எடுக்க முடியல.
அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மழையெல்லாம் நிற்க ஆரம்பிச்சிருச்சுங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் நான் அதுக்கே வந்து பண்ண அடிச்சு பிரிச்சிருச்சு. எனக்குலாம் குளிர் நடுக ஆரம்பிச்சிருச்சுங்க. லைட்டாக தூரல் தாங்க அடிக்குது இப்போ. வந்து இன்னொரு 2 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஆனால் என்ன காற்று, என்ன மழை. ஆனால் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம்னா அப்படியே சில்லு 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 சில்லுன்னு இருக்கும் ப்ரோ. முன்னாடி ஃபுல்லாக ஒன்றும் நினைக்கலைங்க, பெருசாக லைட்டாக தான் தூரல் பட்டுருக்கு. பின்னாடி மட்டும் நல்லா ஹெவியாக நினைச்சிட்டேங்க. ஏன்னா இந்த தண்ணியெல்லாம் வந்து அப்படியே பட்டு அப்படியே பின்னாடி வந்துருச்சு. என்ன வாசா மோட்டோ விளாகிங்கில் வேற ஒரு கடை இருந்துச்சு, இப்போ வேற ஒரு கடை இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கடையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் வேற ஒரு கடைக்கு வந்திருந்தோம். ஸோ வந்து என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோன்னா ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கியாச்சு, அதே டைப்பில் தான் வாங்கியிருக்கோம். பட் இந்த வாட்டி சார்ஜிங் டைப்போட வாங்கியிருக்கேங்க. எனக்கு வேறு பயமாக இருக்குது சார்ஜர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலாக்லா ஒன்று வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாக பாலாக்லா ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா முடி அதிகமாக கொட்டுதுங்க. சரி இனிமேல் கொட்டக்கூடாது, இருக்கிற முடியை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு பாலாக்லா வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு பொருள் வாங்கியிருக்கேன். இது வாங்கணும்னு எனக்கு ஆசை தான். ஸோ வந்து இந்த பொருள் ஒன்று வாங்கியிருக்கேங்க. இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் போட்டுக்கிறது. ஸோ வந்து திருப்பி காட்டினா கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். ஃபுல்லாமே கார்பன் ஃபைபர் டிப்பு. இது எதுக்காக வச்சுருக்கேன்னா சும்மா தான் வச்சுருக்கேன், பெருசாலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ரைடில். பட் எப்போவாது ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் வந்து நம்ம எடுக்கும்போது அப்போ ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்காம் இல்லை, சரி இந்த இன்டர்காம் வாங்கிட்டு போய் கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். பட் இதோட ப்ரைஸ் இவங்க ரொம்ப சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே நம்ம ரேட்டு கம்மி, பட் இங்கே வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக வாங்குறாங்க. அதனால தான் நான் என்ன யோசிச்சேன்னா சரி இப்போ வாங்காமல் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு அவனுக்கு வேற ஒன்று புதுசாக வாங்கி கொடுத்துடலாமான்னு யோசிக்கிறேன். ஸோ வந்து இன்னும் இவங்ககிட்ட ப்ரைஸ் பேசிகிட்டு இருக்கேன். நல்லா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா இங்கேயே வாங்கிடலாங்க நம்ம. மழை திரும்பி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த கடைக்கு நாங்கள் வந்திருந்தோம். எதுக்காக வந்திருந்தோம்னா நம்மளோட கிராஷ் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரேக் கேட்க வந்திருந்தோம். பட் இங்கே ரெண்டுமே இல்லையா, ஒன்றே ஒன்று இருக்காமல் கிராஷ் கார்டு. பட் அது வந்து பழைய எடிஷனுக்கு நல்லாயிருக்கும், புது எடிஷனுக்கு நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. சரி வேற ஒரு கடைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. ஸோ வந்து எங்கே பார்த்தாலும் பைக் கடைங்க நிறைய இருக்கா, அதனால தேடி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவங்களே ஒரு கடையை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கடைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். மொபைல் ஹோல்டர் இன்னும் மாற்றலை, பழைய மொபைல் ஹோல்டர் தான் இருக்கேன். காரணம் வந்து பண்ண இன்ஸ்டலேஷனுக்கு இங்கே 100 rupees கேட்டாங்க. ஏன் வாசம் 100 ரூபா தராமல் மாட்டாமல் வந்துட்டியா, நீயே மாட்டலான்ட்டு இருக்கேன். எனக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு பின்னாடி ஒரு போல்ட் மாதிரி இருக்குது, அந்த போல்ட்டை லூஸ் பண்ணாலே போதும் நம்ம மாட்டிக்கலாம். அப்படியே வாசா அப்போ நீயே தான் மாட்ட போறியானா அதுவும் இல்லைங்க. ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்க, லெஃப்டானா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்க சார்ஜ் போடுற மாதிரி தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி. ஸோ வந்து அந்த யூனிட்டில் வைக்கிறதுக்கு இந்த பசங்க பயப்படுறாங்க, அதனால தான் இங்கே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வேற ஒரு இடத்துல பண்ணுறாங்களாமா. அதுவும் அந்த கிராஷ் கார்டு அந்த டாப் ரேக்கும் கடையும் ஒன்றாமா. ஸோ வந்து அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். டிடிஎஃப் ரொம்ப குளிருதுங்க. ஏய் சூப்பர்ப்பா, இது ஆஃப் ரோடிங் பைக் நின்றுச்சு. சூப்பர் பைக் கடையை இங்கே பார்க்க முடியல பெருசாக. ஸோ வந்து போகிற வழியில் எங்கேயாவது இருக்கும், அங்கே பார்த்துக்கலாம். எங்க இருக்கு, வந்துருச்சா? என்னப்பா இது கடையை பார்க்க சின்ன கடையா இருக்கு, பட் எல்லா பொருளும் கிடைக்கும் போலயே. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பாருங்க, 8 o'clock ஆச்சு. நிறைய பொருள் வந்து பாருங்க இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து கொஞ்சம் பொருள் தான் வாங்க வந்திருந்தோம், பட் வந்து நிறைய பொருள் வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளோலாம் இல்லை. ஸோ வந்து லைட்டும் நாங்கள் மாட்ட போகிறோங்க. என்ன லைட்டு மாட்ட போகிறோன்னா நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி நம்ம பைக்கில் அவ்வளோக்கா இல்லை. ஸோ வந்து லைட்டு மாட்ட போகிறேன். இவ்வளோ நாள் வந்து நான் பேட்டரியில் கை வைக்காததுக்கு காரணம் மொபைல் ஹோல்டர் கூட நான் மாட்டல, மொபைல் ஹோல்டர் சார்ஜர் கூட யூஸ் பண்ணல. சரி மொபைல் ஹோல்டர் சார்ஜரே யூஸ் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதையும் மாட்ட போகிறேங்க. பட் எங்கேயும் பேட்டரி டவுன் ஆகாத வரைக்கும் சந்தோஷம். ஸோ இந்த இப்போ வரைக்கும் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா இந்த கடையில் இந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவா அங்கே ஒருத்தர் வந்து பைக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காரு, என் பைக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொன்னார், அதுதாங்க அவரை பார்த்தேன். ஸோ வந்து லைட்டு 2 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன வாங்கியிருக்கேன், இன்னும் 2 லைட்டு, அதாவது நம்ம ஸ்டண்ட் பைக்குக்காக வாங்கியிருக்கேங்க. ஸோ வந்து நல்ல லுக்காக இருக்கும்னு சொல்லி வேறு என்னென்ன இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இப்போ வந்து டாப் ரேக் கேட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்குறேன்னு இருக்காங்க. வேறு என்னென்னா கிராஷ் கார்டு வேணாண்ணா, காசு இல்லைப்பா, காசு இல்லைப்பா, அவன்கிட்ட கேளுங்களா கேளுங்க கிராஷ் கார்டு எவ்வளோ வருதுன்னு கேளுங்க. ஐயா எவ்வளோ ரூபாய் வருதுன்னு மட்டும் கேளுங்க. ஓகே. ஸோ வந்து கிராஷ் கார்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்களாமாங்க. ஒரு நல்ல ப்ரைஸாக இருந்தால் யாரையா இவர் கவட்டைக்கடியிலேருந்து வர்றாரு, நானும் கீழே யாரோ வராங்களேன்னு பார்த்தா இப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போல. நம்ம பைக்கோட கிராஷ் கார்டு மட்டும் நல்ல ரேட்டில் வந்துச்சுன்னா அதை வாங்கிடலாம், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா அதை வேணாங்க. இவரு தான் நம்ம பைக்குக்கு வேலை செய்கிறாரு. வந்து மனசாட்சியே நம்ம தலைவன் எடுத்து இங்கே மாட்டிக்கலாமான்னு கேட்டாருங்க. இங்கே வேற எதுவும் இல்லை, கோப்ரோ மவுண்ட் மேலேயே மாட்டலாமான்னு கேட்டாரு. பார்த்தீங்களா, அங்கேயே முடிவு பண்ணிட்டேன். யோ நீ உண்மையாகவே மெக்கானிக் தானாயா அப்படின்னு சொல்லி.
பட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா தான் பண்ணுறாங்க, சும்மா விளையாட்டு கேட்டிருக்காங்க அவ்வளோதான். ஓகே டிடிஎஃப். ஸோ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா பொருளும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இந்த இதுவும் மாட்டிடலான்ட்டு இருக்குங்க, லிவர் ப்ரொடெக்டரு. ஏன்னா ஒரு டைம் பைக்கு கீழே வரும்போது அந்த லிவர் வந்து பெண்ட் ஆகிடுச்சு. வந்து இன்னொரு டைம் போட்டோம்னா மேபி ஆகாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை, வேறு எதுவும் இல்லை. ஸோ வந்து மிரர் வந்து பாருங்கள் நாங்களும் தேடிட்டே தான் இருக்கோம், பட் கிடைக்க மாட்டேங்குது. அதனால ஒரிஜினலே வாங்கி போட்டுடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. ஓகே, கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு வ்ளாக் பண்ணுறேன் டிடிஎஃப். ஒரு அண்ணா நம்மளை பைக்கை காட்ட சொன்னாங்க இல்லைங்க. ஸோ வந்து அந்த அண்ணாவோட பைக் தான் இது. இந்த கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இதில் வந்து சின்ன ஷேக் இருக்குது, அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே மாடிஃபிகேஷன் தாங்க, இது ஃபுல்லாக மாடிஃபிகேஷன். இந்த அண்ணா ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் இந்த லைட்டே வாங்கினேன். நான் கூட என்ன நினச்சிட்டேன்னா இந்த கடையோட ஓனர் போல், அதனால தான் இவர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காருன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா கடையோட கஸ்டமர் தாங்க அவர். ஹாய் போலோ பையா. ஓகே ஓகே. ஸோ அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நான் நினச்சிட்டேங்க கடையோட ஓனர் போல், அதனால தான் இப்படிலாம் பேசுகிறேன்னு. அப்புறம் பார்த்தா கடையோட கஸ்டமர், இந்த லைட்டு நீங்கள் தாராளமாக வாங்கலாம், ஒர்த்தாக இருக்குது. ஸோ வந்து 8500 சொன்னாங்க. அது மட்டும் பக்குன்றுச்சு, இது 8500 அப்படின்னு. ஆமாம், இது 8500, பட் பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து நல்லாவே இருக்கும். நாங்கள் அதோ இப்போ லைட்டு போட்டு காமிக்கிறாங்க. ஸோ அந்த அசார்ட்லாம் இவங்க இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட 16 பேட்டர்ன். कितने पैटर्न भैया? 2 லைட்டுங்க. ஒயிட் கலர், ஓகே 2 கலர், எல்லோ லைட் அண்ட் ஒயிட் லைட். லைட்டு கொஞ்சம் பவராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி, நம்ம வந்து இதை இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு பைக்கில் போட்டு பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாங்க. நம்ம பைக்கில் அதுதான் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே பையா, தேங்க்யூ. ஸோ வந்து நைஸ் மீட்டிங் யூ ப்ரோ. ஸோ வந்து உண்மையாகவே நல்ல மனுஷனாக இருந்தார், சூப்பராக பேசினாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பேசினார். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடோ மீட்டர்லேயும் இந்த இதுதான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஃபுல்லாமே கிளாஸுங்க, ஃபுல்லாமே கிளாஸ் தான், கீரெல்லாம் போட வாய்ப்பே இல்லை. பட் இதில் வந்து சின்ன சின்ன ஷேக்னஸ் இருக்குங்க, அது ஒன்று தான் எனக்கு பிடிக்கல. இது எல்லாமே இந்த கடையில் தான் செஞ்சாங்களாம்மா. டிடிஎஃப் கரெக்டாக நம்மளோட லைட்டை வந்து இந்த இடத்துல தான் நம்ம மாட்ட போகிறோம். பேட்டரியெலாம் கழட்டி வச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காருங்க நம்ம பைக்கை. அதுதான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்ப்போம், ஒன்றும் பெரிய பிரச்சனை. ஆமாம், அங்கே என்னடானா சீட்டை திறந்து ஒருத்தர் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காரு, இங்கே என்னடானா நம்ம மூஞ்சிக்கிட்ட ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. வாசன் சாருக்கு மனசு வலிக்குதா? விடுங்க விடுங்க, எல்லாம் இருக்கிறது தானே. இதோ இந்த சைடு பேனல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க, கரெக்டாக அந்த ஒயரை வந்து உள்ளே விட்றக்காக. ஸோ வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க, பட் கரெக்டாக மாட்டிடுவாங்களான்னு தான் தெரில. இல்லைண்ணா, கரெக்டாக முடி வந்து கரெக்டாக பொசிஷனில் இல்லை, அதனால தலையை சீவினேன். நாங்கள் முடியே இல்லை, என்ன சீவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணா கேட்டார். ஸோ வந்து நம்மளோட லைட்டை வந்து பண்ண கரெக்டான இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. பரவாயில்லைங்க, லுக்கு வந்து எதுவுமே அடி வாங்கலை. ஸோ வந்து இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், நல்லா இருக்குது. ஏதோ ஒரு மிஷின் கண்ணை மாட்டி விட்ட மாதிரி இருக்கும், பட் பெருசாக எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க, மாட்டின மாதிரியே தெரில. ஸோ வந்து அடுத்தது வந்து பண்ண இதெல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க, பட் இன்னொரு டைம் 1 செகண்ட் செக் பண்ணி பார்ப்பாங்கங்க. ஸோ வந்து கடைசியாக வந்து பண்ண இதெல்லாம் டைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு பயமாகவே இருக்குங்க, அவரை பார்த்து பயம் இல்லை, இந்த ஆளை பார்த்து தான் பயம். இந்த அண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன்ப்பா உன்னை பற்றி தான். போதையில் வேலை செய்கிறாரா? இல்லை இல்லை இல்லை, லைட்டாக பாக்கு போட்டாலே போதை தான். ஒன்று பண்ண கரெக்டாக துப்பிட்டாரா அவங்க மேலே, அவர் மேலே, இவர் மேலே நினைக்கிறேன். ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சுங்க. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம், எதுக்குப்பா இதை கழட்டுற நீ? எங்க லைட்டில் ஃபிட் ஆகும்ல? ஓகே ஓகே ஓகே, அதுக்குடையா? ஸோ வந்து இங்கே இருக்கிற எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்கங்க. நமக்காக மட்டும்தான் வந்து பண்ண இந்த கடை ஓப்பனில் இருக்குது. பட் டிடிஎஃப் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த டாப் ரேக் கிடைக்கலைங்க. இன்னைக்கு நைட் டைம் ஆனதுனால டாப் ரேக் கிடைக்கல. ஸோ வந்து நாளைக்கு இல்லை நாளானிக்கு, ஆனால் இன்னைக்கு நான் வர சொல்கிறாங்க டாப் ரேக் வாங்குறதுக்கு. சாட்டர்டே தான் டாப் ரேக்குக்கு வர சொல்லியிருக்காங்க. அதான் ஒரே யோசனையாக இருக்குது. பார்க்கலாம் ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். ஓகே, இன்னைக்கு இந்த வேலை போதுங்க, மிச்சதெல்லாம் வந்து பண்ண இன்னொரு நாள் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கழட்டி கையோட கொடுத்துட்டாங்களா? நம்பர் பிளேட். ஆமாம், டிடிஎஃப்னு வரும் பாருங்க நம்பர். டிடிஎஃப் அதையும் இங்கே பண்ணிட்டு போயிடலாமா? ஓகேங்க. ஸோ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஏதுன்னு சொல்லி சொல்கிறேன். ரொம்ப பழைய சீப்பாக இருக்கு, எதற்கு தர வேண்டும்? டிடிஎஃப் கரெக்டாக எப்படி உடஞ்சிருக்குன்னு பாருங்களேன். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உடஞ்சிருச்சுங்க. ஸோ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஆனால் தொட்டு காமிங்க இந்த எண்டிங்கில்.
இந்த இண்டிங்கில் இங்கே ஸோ வந்து இங்கே இப்படி வருங்க வந்து நல்லா ஷார்ப்பாக வந்து க்ளோஸ் பண்ணும். பட் இப்படி உடஞ்சிருச்சுங்க. இங்கேயும் உடஞ்சிருக்கு. அந்த டாப் பாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு இதை உடச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிச்ச அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராக் விட்டுருந்துருக்கு. அப்படியே போக 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 இதுவும் உடஞ்சிருச்சுங்க. என்னமா ஹிந்தியில பேசினா கொஞ்சம் புரியும், நீங்க தமிழ்ல பேசுறீங்க. நம்ம பைக் வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி ஃபுல்லாக கழட்டிட்டாங்க. ஸோ வந்து எப்படி தொங்குதுன்னு மட்டும் பாருங்களேன் நம்ம பைக்கு. பா எனக்கே வந்து பாருங்க பைக்கை பார்க்கும்போது ஒரு மாதிரி சங்கடமாக தாங்க இருக்கு. ஸோ வந்து முன்னாடி உண்மையாகவே நல்லா இருந்துச்சுண்ணா நீ பண்ணது. நம்புங்க இது உங்கள் பைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கைக்குண்ணா யாரும் பயப்பட தேவையில்லை, எல்லாமே திருப்பி கரெக்டாக அதே மாதிரி மாட்டிடுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ வந்து என்னன்னே தெரிலங்க, சிரிக்கிறாரு. பையா என்ன பையா இப்படி சிரிக்கிறியே, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கியா. ஸோ வந்து இந்த சைட்ல எல்லாம் ஃபுல்லாக கழட்டி வச்சுருக்காங்கங்க. மெதுவா மெதுவா மெதுவாப்பா. யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டாரா? இல்ல அவங்க சொல்றாங்க எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு எல்லாமே. நீங்க என்ன கேட்டீங்கன்னா எப்படி இவ்வளவு நல்லா பண்றீங்கன்னு கேட்டீங்க. அதுக்கு அவர் இருந்துட்டு யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டேன்னாரு. 10 நாளுக்கு அப்புறம் யூடியூப்ல வருவீங்கன்னு சொன்னேன். ஓ 10 நாள் கழிச்சு யூடியூப்ல வருவீங்களா? இல்ல நான் 2 நாள்லயே வந்துருவாரு. டிடி ஆஃப் அதோட ஸ்டாப் பண்ணிடுவாருன்னு நினைச்சேன். ஒரு ஓனருக்கு முன்னாடி எவ்வளவு மனசை கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி பிச்சு போட்டாரு. என்னது எல்லாத்தையும் புடுங்கி போட்டாரு. அதை கூட மன்னிச்சிருவேங்க. இந்த பைக்கை கழட்டி மாட்டுறது எல்லாமே இப்பதான் ரீசன்ட் டைம்ல யூடியூப்பை பார்த்து கத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. தூக்கி வாரி போட்டுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு நான் யூடியூப்ல வருவேனா அந்த மாதிரி கேட்டிருக்காரு. அப்பாச்சி பைக்ல முன்னாடி வராது. ஆமா என்னோட அப்பாச்சி பைக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. விடுங்க எல்லாம் இருக்கிறது தானே. திரும்பி அதே மாதிரி பக்காவா மாட்டி கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்ல. சார்ஜ் ஆகுதானா? ஆகுதா? ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுதான்னு பாருங்க. இல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகலையா? நம்மளை ஏமாத்தி வித்துட்டானா அந்த கடைக்காரன். வானா நேரா போய் அந்த கடைக்கு வெளியே கல்லு விடுவோம். ஓ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுதா? அந்த தெய்வத்தை போய் தப்பா பேசிட்டேயா? உன்னால நானும் தப்பா பேசிட்டேனே, மன்னிச்சுக்கோங்க. கடை ஓனர் வந்து எங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தா எங்களை ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுதா? சூப்பர்ப்பா. அதுக்குள்ள 2% ஆயிடுச்சா? 76 தானே இருந்துச்சு. போய் பேசாதானா? உண்மையை சொல்லுங்க. கடைக்காரங்க கிட்ட இருந்து எவ்வளவு கமிஷன் வாங்குனீங்க? 20%. சொல்லாதீங்க. எப்பா நீ என்னப்போ தலைகீழா திருப்புற? பயமா இருக்கியா? ஏன்னா எப்படி திருப்பினா பாத்தியானா பையன்? ஆனா சூப்பருங்க, நல்லா செய்யறாருங்க. உண்மையாவே சூப்பருங்க. ஒரு சூப்பர் பைக்கை அசால்ட்டா வேலை செய்யறாரு. சூப்பரா வேலை செய்யறாரா அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு 4 days 5 days கழிச்சு தான் தெரியும். டிடிஎஃப் எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும், வாசா எந்த கடையில் பண்ணுறேன், நானும் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து நான் வந்து இப்போ என்ன இந்த கடை பேர் சொல்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஒரு 4 நாள் 5 நாள் இல்லைன்னா 1 வாரம் 2 வாரம் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த கடையை சஜஸ்ட் பண்ணுறேன் ஏதாவது ஒரு vlogல கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சஜஷன் பண்ணிட்டா நிறைய பேர் வந்து இங்கே பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாவது சொதப்பல் ஆகி போச்சுன்னா நான் வந்து மிஸ்லீட் பண்ண மாதிரி ஆகிடும். அதனால வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. சப்போஸ் இந்த லைட்டு வந்து ஏதாவது பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலோ, இல்லைன்னா இந்த சார்ஜர் ஏதாவது பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலோ, லைட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தாலோ, இல்லை இந்த ஹோல்டரில் ஏதாவது பிரச்சனை வந்தாலோ கண்டிப்பாக நான் வந்து அப்பவும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். பிரச்சனை வந்துச்சுன்னா நான் கடை பேர் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா யாரோட பொழப்பையும் நமக்கு எடுக்கக்கூடாது, நல்லா இருந்துட்டு போட்டோம். ஸோ வந்து ஒரு வார்னிங் மட்டும் பண்ணி விட்டுடலாம். இதுவே வந்து இப்போ கடை வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக கடை பேர் சொல்கிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. பட் சூப்பருங்க, சூப்பர் பைக் அசால்ட்டாக டக்குன்னு கழட்டி மாட்டினதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். கவாசிக்கு ஷோரூம்லேயே கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு தோணுது. நல்லா பண்ணுற மெக்கானிக்ஸ் இருக்காங்க, பட் இவ்வளோ ஸ்பீடாக டக்குன்னு பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தாங்க இங்கே. பட் இது வந்து இவ்வளோ வேலை செஞ்சுக்க தேவையில்லை, என் மைண்டில் ஓடுது. ஏதாவது பின்னு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துருந்தாலே கிடைச்சிருக்குன்னு தோணுது. இவர் ஹயபுசா பைக்லேயே பண்ணியிருக்காராமா. இதோ இந்த அண்ணா தாங்க நமக்கு எல்லாமே நல்ல ப்ரைஸில் பண்ணிட்டு இருந்தாங்க. கடையோட ஓனர். தாடியை பார்த்தீங்களாங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு பையா, பகு தச்சா பையா அப்படின்னா என்னன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓ வர நானும் ஹிந்தி பேச கற்றுக்கிட்டேங்க. அண்ட் வந்து அந்த அண்ணா வந்து அந்த டாமினார் பைக் ஓட்டிட்டு வந்தார். அவரும் சூப்பராக பேசினார் நம்ம கிட்ட. இந்த அஜீஸ் பையன் புள்ள மட்டும் நம்ம கூட இல்லாமல் போயிட்டானா. என்ன சொன்னேன்? டிடிஎஃப்னு எழுதியிருக்கு. அதில் வந்து திருப்பி தான் தெரியும். ஆனால் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. எல்லாமே தலைகிலேயே தான் தெரியுமா? இப்போ நான் ரைட் ஹேண்டில் சாப்பிட்டா லெஃப்ட் ஹேண்டில் தெரியும். எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க? லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றேன். இதுக்கு இல்லையா ஃபன் என்ன தெரியுமா? அஜீஸ் ஆக்சிடென்ட் ஆகிட்டான்.
ரைட் கையில் அடிபட்டுருச்சு. அப்போ ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணியிருந்தேன், கட்டு போடும்போது பின்னாடி கேமரா ஆன் பண்ணிட்டேன். என்ன ப்ரோ கீழே விழுந்தது ரைட் சைடு, நீங்கள் கட்டுறது லெஃப்ட் சைடு, பிராங்க் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டாங்க. மனசே விட்டுட்டேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஐயோ அது நினச்சி கூட பார்க்க முடியலைங்க. ஓகே, இது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதா. இந்த மோட் ஆஃப் பண்ண எல்லாம் சரியாக போயிடுமாமா. பட் மோட் ஆஃப் பண்ணோம்னா அங்கே தாங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் கிளாரிட்டியோடைன்னு சொன்னாங்க. சரிங்க பார்த்துக்கலாம். ஓகே, இவர் எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறாருன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணுறீங்க. டிடிஎஃப் நம்ம பைக்கை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு அண்ணாக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க. என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிரேக் அடிக்கும்போது விழுந்துருச்சு. ஸோ வந்து பெருசாலாம் ஒன்றும் ஆலை. அந்த அண்ணாவுக்கு ஓரமாக நிறுத்தி தண்ணியெலாம் கொடுத்த வச்சு. ஸோ வந்து அந்த அண்ணாவோட ரிலேஷன் யாரோ வராங்களாமாங்க, அவங்க வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. சேம் டைமில் இவங்க எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, பட் இது தலைகிலியாக மாட்டி கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து இதை வச்சு தான் இவங்க வேலை மேலே சின்னதாக டவுட் வருது. இல்லை 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 ஏற்கனவே அப்படி இல்லை, அப்படிதான் நினைக்கிறேன். ஏப்பா அப்படியே ஏற்கனவே அப்படி இருந்தாலும் இவராது ஒழுக்கமா மாட்ட வேண்டியதானே. ஆனால் ஏற்கனவே அப்படி இல்லை, பட் நான் நோட் பண்ணதில்லை, அதை வச்சு நான் சொல்கிறேன். இந்த டோட்டல் கருள்பாகே மொத்தமாக மூடிட்டாங்க. நம்ம தாங்க இங்கே இருக்கக்கூடிய லாஸ்ட் கஸ்டமர். இந்த லாஸ்ட் நம்மளை எதை விட்டாலும் போகாது போலண்ணா. ஸோ வந்து இந்த கடையை விட்டு எப்படியோ கிளம்ப போகிறோம். இன்னும் காஸ்ட்டு எவ்வளோ ஆச்சு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கல. ஸோ வந்து எல்லாம் பில்லு போட்டு வச்சுருக்காங்க, அதெல்லாம் போய் பார்க்கணுங்க. ஸோ வந்து லைட்லாம் போட்டாச்சு, எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி மோட்டோ விளாகிங்க பேசலாம். அண்ணா நீங்கள் தானே என் கூட வரும்போது இப்படி போகணும் அப்படி போகணுன்னு வழி சொன்னது. இனிமேல் நானே பார்த்து நன்றி. எப்படியோ டிடிஎஃப் ஒரு வழியாக நம்ம கூகுள் மேப் என்ற குட்டிச்சாத்தானே அதே இடத்துல உட்கார வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைட் இப்படி தாங்க அடிக்குது. பட் வந்து இந்த இடத்துல ஸ்ப்ரெட் அதிகமாக இல்லை, பட் லாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஓட்ட நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி மாட்டியிருக்கோங்க. இது வந்து ஹரிசாண்டல் தானேண்ணா. ஸோ வந்து ஹரிசாண்டலாக நாங்கள் மாட்டியிருக்கோம், அதனால் இப்படி இருக்குது. வெர்டிக்கலாக மாட்டினா நல்லா த்ரூ இருக்குங்க. ஸோ வந்து இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூரமாக அடிக்கும். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து இதை போட்டு நம்ம ஓட்டி பார்க்கலாம். ஸோ வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா இதே விட்டுக்கலாம். பட் நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் த்ரூவாக போகணும், கொஞ்சம் லென்த்தாக போகணும், அதாவது இங்கெல்லாம் ஒய்டாக போகணும்னு நம்ம தோணுச்சுன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டு வந்தால் மாற்றி கொடுத்துருவாங்களாமா, அதாவது பொசிஷனை மாற்றி கொடுத்துருவாங்களாமாங்க. அதனால இப்போ நம்ம கிளம்பலாம். டிடிஎஃப் போகலாமா? வாபுரம் போகலாம் ஜாலியாக. இந்த கூகுள் மேப் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். ஓகே, நம்ம ஜாலியாக முன்னாடி போகலாம். நம்மக்கிட்ட தான் கூகுள் மேப் இருக்கே. வாடா போகலாம். ஓகே, இந்த லைட்டை யூஸ் பண்ணி பார்ப்போங்க. ஓகே தான், பட் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்குள்ளெல்லாம் இது தேவைப்படாதோன்னு என் மைண்ட் ஓடுதுங்க. ஆமாம், இந்த ஸ்ட்ரீட்குள்ளெல்லாம் இது பெருசாக தேவைப்படாது. இந்த மாதிரி ரோட்டில் மேபி தேவைப்படும். ஓகே தாங்க, பட் ஓரளவுக்கு தான். பட் ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்லிட முடியாது. டைம் வந்து 10:40 ஆச்சுங்க. நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, அதாவது நம்ம வீடுனா நம்ம அண்ணாவோட வீட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ வந்து இன்னொரு 5 நிமிஷத்தில் போய் ரீச் ஆகிடும்னு சொல்லி போட்டிருக்கு. பட் இப்போ தாங்க அரை மணி நேரம்னு போட்ட மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு வந்துருச்சு. ஓகே, டிடிஎஃப் நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி இல்லை, ஒரு அண்ணனா ஒரு தம்பியாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு யாருமே ட்ரிங்க் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, ட்ரிங்க் பண்ணிவிட்டு பைக் ஓட்ட வேணாம். ஏன்னா எப்போவுமே நம்மளாக இருக்க மாட்டோம், அதனால தாங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏஜ் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 இருக்கும். ஸோ வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நல்லா தான் வந்துட்டு இருந்தார். டக்குன்னு பிரேக்கை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிட்டார், பின்னாடி பிரேக்கை. ஸோ வந்து ஏபிஎஸ் இல்லை போல் தூக்கி அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பம்பர்லாம் வளைஞ்சிருச்சு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அதெல்லாம் வளைஞ்சிருச்சு. அதனால முடிஞ்ச அளவுக்கு யாருமே ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டாதீங்க. பைக் ஓட்டும் போது பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. திருப்பும் போது இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க. நாய் எங்கே இருந்தாலும் சரி, நாயின்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு அனிமல்ஸ் ரோடை கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லைன்னா சைடில் சும்மா நின்றுட்டு இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே போய்க்கோங்க. அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது மட்டும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு வேகமாக போயிடலாம், அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிடலாம்னு நினைப்பாங்க. பட் அதுக்கு வேணவே வேணாம். ஏன்னா நாய் எப்போ டக்குன்னு உள்ள வரும்னே தெரியாது. சப்போஸ் சில நாயெல்லாம் என்ன தெரியுமா பண்ணும், அது நம்ம பைக்கை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட் அது நம்ம பைக்கை கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம வேகமாக போவோம். அது என்ன பண்ணும், ஒரு டக்குன்னு ஒரு யூட்டர்னை போட்டு
டைகருக்குள்ளே வந்துடும். அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ இது பண்ணிக்கிறேன். என்னடா போய் டேக் அவ்வளோ வேகமாக போகணும், சேவ் போங்க. அதேமாதிரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க, ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. பாய் டிடிஎஃப், லவ் யூ கோர், மிஸ் லாட்ஸ், சேஃபாக இருங்க டிடிஎஃப். ஏன்னா எனக்கு உங்களை விட்ட வேறு யாரும் இல்லை. லவ் யூ கோர்.